when even going to learn Hindi aside from my school, and I was mocked saying, oh, you want to learn Hindi? இந்த பிரச்சனையோட ஆரம்பம் என்னன்னா, அவங்க ஏதோ பதில் சொல்லும் போது ஹிந்தியில ஒரு அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எதிர்க்கட்சிகள்லாம் அதை கண்டிக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லைன்னு போய் சொல்றாங்க. அதை சமாளிக்க முடியாதுங்கிற பட்சத்துல நான் என்ன பண்றது, என்ன ஹிந்தி படிக்க விடாம பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல, என்ன கிண்டல் பண்ணாங்க, என்ன வந்து அவமானப்படுத்தினாங்க, நான் படிக்க முடியல. அந்த கேள்வி கேட்டா சீமான்லாம் வந்து ஒண்ணு கேட்டா இன்னொன்று பதில் சொல்லுவார்ல, வேற ஒருத்தனை மாட்டி விடுவார்ல. அப்ப இருந்துச்சா இப்ப இருந்துச்சா திருவள்ளுவர் பெரியார் படிக்க வச்சாரான்னு அல்பத்தனமா கேள்வி கேட்பாங்க இல்லையா. கஸ்தூரி வந்து இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள்னு சொன்னிச்சு இல்லையா. சேம் தான். இவங்க யாரும் வேற வேற கிடையாது. நிர்மலாவோட இயல்பு அதுதான். அவருக்கு நன்றி உணர்வே கிடையாது. அதான் அடிப்படையில விஷயம். அவருக்கு தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற நன்றி உணர்வு இருந்ததுன்னா இந்த அளவுக்கு மோசமா அங்க நீங்க என்ன யார் அந்த நீங்க தமிழ்நாடு தான் அது. அவர் படிச்ச காலத்திலே ஒரு ஹிந்தி துறை இருந்தது. ஹிந்தி படிக்கிறதுக்கு சீதாலட்சுமி ராமசாமி காலேஜ்ல ஹிந்திக்கு ஸ்காலர்ஷிப் இருந்தது. தனி டிபார்ட்மெண்ட், எல்லாரும் விரும்புறவங்க எல்லாம் படிக்கிறதுக்கான காசு கொடுத்துருக்காங்க. விஷயம் அதுதான். இவங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஐயோ என்ன பிடிச்சி கிண்டல் பண்ணாங்க மிரட்டினாங்கன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கையில காசு கொடுத்துருக்காங்க. காசு கொடுத்தப்பே இந்த அம்மா ஹிந்தி படிக்காம இருந்திருக்காங்க. அதான் விஷயம். அவர் வந்து ஹிந்தி படிக்காம கொடுத்த வாய்ப்பெல்லாம் வீணாக்கிட்டு தண்டமா உட்கார்ந்துருக்காங்க. டெல்லி போய் உட்கார்ந்துருக்கீங்க. அங்க போய் கடைக்காரன்ட்ட பக்கத்துல இருக்கவன்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஹிந்தி தேவைப்படும். அப்பயும் நீங்க கத்துக்கல. நீங்க சொல்ற கிளைம் உண்மைன்னா இல்ல. அதுலயும் பாருங்களேன், 59ல பிறந்திருக்காங்கன்னா 65ல தான் 2வது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அப்ப இவங்க வந்து சின்ன பிள்ளையா இருந்திருப்பாங்க. ஸ்கூலுக்கு 1வது கூட போயிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. 7 வயசு. லாஜிக்கே எல்லாமே இடிக்குது. அவர் போய் பேசுறது வந்து அவருக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி. என்னோட சந்தேகம் என்னன்னு சொன்னா, அவர்கள் ஹிந்திய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது அவங்களோட நோக்கம் அல்ல. தமிழை அழிக்கணுங்கிறது அவங்க. இந்த குரூப் தான் இந்தியா விட்டு எப்படா ஓடலான்னு பார்த்துட்டு இருக்க குரூப். பாஜகவை முரட்டுத்தனமா எந்த பிரிவு ஆதரிக்குதோ அவர்கள் தான் இதை தூக்கி போட்டுட்டு இந்தியா விட்டு ஓடி போயணும்னு நினைக்கிறவங்க. சட்டம் இல்லாம ரோட்ல ஓடணும், ரோட்ல ஓடினாதான் அமெரிக்கன் விசா கிடைக்கும்னா செய்யக்கூட தயங்காத ஆட்கள். இப்ப இன்றைக்கு நாடாளுமன்றத்திலேயே நிர்மலா சீதாராமன் வந்தேரின்னு வந்து எங்களை சொல்றாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க ஒரு எம்எல்ஏ கூட இல்ல, ஒரு எம்பி கூட இல்ல பிராமின்ல. சோ நாங்க ஆண்ட ஒரு இடத்தை எனக்கு கீழே இருக்கிறவன் வந்து என்ன ரூல் பண்றானேங்கிற வைத்தறிச்சல் தான். ராமதாஸ் சொன்னார்ல, நான் பார்க்கணுமா அப்படின்னாரு இல்லையா, உன் கூட நான் போட்டி பண்ணுமா அப்படின்றாங்க. இதை கலவரம் பண்றதுக்குன்னா வாய்ப்புகள்லாம் என்ன விட்டுருன்றதை அப்படி இன்டைரக்டா சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு விவாதத்தின் பொழுது தமிழ்நாட்டு எம்பிக்களை நோக்கி நிதியமைச்சர் நிர்மலா மாமி ஆவேசமாக என்னை இந்தி படிக்க விடாமல் தமிழ்நாட்டில் செய்து விட்டார்கள். நான் இந்தி படிக்க ஸ்கூலுக்கு போனா தெருக்களுக்கு வரும் பொழுது இந்தி படிக்கிறியா அப்படின்னு என்னை வந்து கிண்டலும் கேலியும் செய்தார்கள். தமிழ்நாட்டு உப்பை சாப்பிட்டுட்டு நீங்க அந்நிய மொழியை இங்க படிக்கிறீங்களா அப்படின்னு என்னை பார்த்து கேள்வி எழுப்பினார்கள் அப்படின்னு பல்வேறு ஆதங்கத்தோடு அடுக்கடுக்கான கேள்விகளை நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு இது தொடர்பாக நம்முடைய விவாதிப்பதற்கு அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்துல நடந்ததை பார்த்திருப்பீங்க. என்னை வந்து ஹிந்தி படிக்க விடாம செஞ்சுட்டாங்க, அங்க கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. நான் ஹிந்தி கிளாஸுக்கு போனா தமிழ்நாடு இந்தியாவோட ஒரு பார்ட் இல்லையா, நான் ஹிந்தி படிக்க கூடாதா அப்படின்னு பயங்கரமா பேசியிருக்கிறாங்க. இது பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது நிர்மலா சீதாராமனோட வழக்கமான அழுகுனி ஆட்டம். சீமான் மாதிரி கஸ்தூரி மாதிரி பேசுறது அவருக்கு ரொம்ப ரொம்ப இயல்பானது. அதுல இருந்து வந்த ஒண்ணுதான். இந்த பிரச்சனையோட ஆரம்பம் என்னன்னா, அவங்க ஏதோ பதில் சொல்லும் போது ஹிந்தியில ஒரு அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பார்லிமெண்ட்ல எதிர்கட்சிகள்லாம் அதை கண்டிக்கிறாங்க. கண்டிச்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லைன்னு போய் சொல்றாங்க. அதன் பிறகு அதை சமாளிக்க முடியாதுங்கிற பட்சத்துல நான் என்ன பண்றது, என்னை ஹிந்தி படிக்க விடாம பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில், என்னை கிண்டல் பண்ணாங்க, என்னை போகும்போது என்னை வந்து அவமானப்படுத்தினாங்க, நான் படிக்க முடியல, அதனால என்னோட கிளாஸ் ரொம்ப அழகாக அந்த மொழி என்னால் பேச முடியல, எல்லாத்துக்கும் காரணம் இதுதான், என்னை வந்தேரின்னு சொன்னாங்கன்னு சொல்லி என்னென்னா தன்னுடைய ஒரு தவறை இல்லைன்னு மறுக்க பார்த்து அதன் பிறகு தன்னுடைய தவறுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு அடுத்தவனுக்கு பழி போடுற அந்த சப்பக்கட்டு இருக்கு இல்லையா. இவங்கள மாதிரி தான், மற்றவங்கள மாதிரி தான். அந்த கேள்வி கேட்டால் சீமான்லாம் வந்து ஒன்று கேட்டால் இன்னொன்று பதில் சொல்லுவார்ல, வேற ஒருத்தனை மாட்டி விடுவார்ல. அப்போ இருந்துச்சா இப்போ இருந்துச்சா திருவள்ளுவர் இவங்க தான் படிக்க வச்சாங்களா, பெரியார் தான் எங்களை திருவள்ளுவர் பெரியார் படிக்க வச்சாரான்னு அல்பத்தனமாக கேள்வி கேட்பாங்க இல்லையா. கஸ்தூரி வந்து இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள்னு சொன்னிச்சு இல்லையா. சேம் தான். இவங்க யாரும் வேற வேற கிடையாது. பதவி கொடுத்தீங்கன்னா கஸ்தூரி அப்படி பேசுவாங்க, அவங்களை இங்கே இறக்குனீங்கன்னா இதாகும். இது ரோல் தான் வேற. அந்த மாதிரியான ஒரு எதிர்வினை தான். இந்தி பிரச்சார சபாக்களை தமிழ்நாட்டில் கொளுத்தினார்கள், இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, இது வழக்கமான, அதாவது வந்து அவங்க கொளுத்தின காமராஜர் வீட்டை கொடுத்த பார்த்தவங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நாமெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. எதிர்ப்பில்
ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கு இந்த மாதிரியான பெரிய கட்சிகள் எதுவும் காரணம் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க அதுல இருந்து வெளியே வந்த பிறகு அதுவும் கூட கொளுத்தி விட்டாங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண யாருமே இந்தி பிரச்சார சபா கொளுத்தப்பட்டுச்சுன்னு பெரிய பதிவுகள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது நடந்திருக்குதான், இல்லை ரொம்ப சாதாரணமா. அது ஒரு ஒரு கட்டத்துல நீங்க அத்தனை வந்து இதை வந்து ஒரு பெரிய இது வந்து அந்த சம்பவம், ஒரு கல்லெடுத்து அடிக்கிற சம்பவம் ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு சொன்னா, பாஜக நடத்தின இதெல்லாம் வந்து என்னப்பா தமிழ்நாட்டுக்கு எதிரான தீவிரவாத தாக்குதல்னு வச்சுக்கலாமா? பஸ்ஸை உடைச்சாங்கல்ல, மனம் உடைந்திருக்கிறது, அதனால பஸ் உடைஞ்சதுன்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜனே சப்ப கட்டினாங்க. பஸ்ஸை உடைச்சிருக்கிறாங்க. அவங்க மற்ற மக்களுக்கு எதிராக அவங்க நடத்துற, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்னைய வரைக்கும் அவங்க நடத்துறதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா லட்சத்துல ஒரு பங்கான தாக்குதல் கூட அது கிடையாது. விவசாயிகள் மேல அவங்க பண்ணதெல்லாம் ஏன் இவங்க நிர்மலா சீதாராமன் படித்த JNU அந்த பல்கலைக்கழகத்தை எப்படி சூறையாடினாங்க? ராணுவ டேங்கிகளை வந்து உள்ள வைக்கணும், அப்பதான் தேசபக்தி வரும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசினாங்க. ஆமா, துக்குடே கேங்ன்றதெல்லாம் அந்த தன்னுடைய இன்னொன்னு மண்டைய உடைச்சாங்க ரவுடிகளை விட்டு. மற்ற கல்லூரியில இருந்து ABVP ரவுடிகளை கொண்டு வந்துட்டு இந்த இடத்த அட்டாக் பண்ணாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு பண்ணாங்க. அப்பெல்லாம் அவருக்கு வந்து நிர்மலாவோட இயல்பு அதுதான். அவருக்கு நன்றி உணர்வே கிடையாது. அதான் அடிப்படையில விஷயம். அவருக்கு தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற நன்றி உணர்வு இருந்ததுன்னா இந்த அளவுக்கு மோசமா அவர் திமுகன்னு எல்லாம் சொல்லி பேசல. அங்க நீங்க என்ன யார்? அந்த நீங்க தமிழ்நாடு தான். அது என்ன படிக்க விடாம பண்ணாங்க, ரோட்ல கிண்டல் பண்ணாங்கன்னா யாரு? கார்டு வாங்கிட்டு வந்து வச்சோங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் தான் அவங்க சொல்றாங்க. இது இந்தியா, ஹிந்தி படிக்க கூடாதா? அவர் வந்து என்ன எப்படி அதை வகைப்படுத்துறாருன்னு பாருங்க. ஹிந்தி படிக்க கூடாதுங்கிறது திணிப்பு இல்லையா அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? தமிழை திணிச்சேங்கிறாரு. எனக்கு பிடிக்காத ஒரு மொழியை ஏன் என் தலையில வந்து திணிச்சிங்க அப்படின்றாங்க. ஓகே, இன்னொரு டெக்னிக்கல் இதுல பார்ப்போம். அவர் வந்து ஹிந்தியை படிக்க விடலைன்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார்ல, ரொம்ப அப்பட்டமா அதை வந்து அம்பலப்படுத்தியிருக்காரு விஜயசங்கர் ராமச்சந்திரன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேம் ஆடினாங்க, அப்பவே அதை சொல்லிடுறாரு. மூத்த பத்திரிகையாளர். ஆமா, அவருடைய சகோதரி, ஒன்னுவிட்ட சகோதரின்னு நினைக்கிறேன், அவங்க இவர் கூட தான் படிக்கிறாங்க அதே கல்லூரியில. நிர்மலா சீதாராமனோட கல்லூரியில அவங்களோட பேட்ச்ல படிக்கிறாங்க. அவர் படிச்ச காலத்திலேயே படிக்கிறாங்க. அப்போ ஒரு ஹிந்தி துறை இருந்திருக்கு. ஹிந்தி படிக்கிறதுக்கு அந்த சீதாலட்சுமி ராமசாமி காலேஜில் ஹிந்திக்கு ஸ்காலர்ஷிப் இருந்திருக்கு. தனி டிபார்ட்மெண்ட்டு, எல்லாரும் விரும்புகிறவங்கலாம் படிக்கிறதுக்கான காசு கொடுத்துருக்கான். விஷயம் அதுதான். நீங்கள் இவங்க நினச்சிட்டு இருக்க மாதிரி ஐயோ என்னை பிடிச்சி கிண்டல் பண்ணாங்க, என்னை மிரட்டினாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கையில் காசு கொடுத்துருக்கான். காசு கொடுத்தப்பே இந்த அம்மா ஹிந்தி படிக்காமல் இருந்திருக்காங்க. அதான் விஷயம். ஸ்கூல்ல எல்லாம் படிக்க உள்ள அப்படின்ற வித்யோதயா ஸ்கூல்னு ஒன்று படிச்சிருக்காங்க. அது பேரை கேட்டாலே தெரியுது. அங்கே தமிழத்தை நடத்திருப்பானு தான் டவுட்டு. ஹிந்தி நடத்திருப்பான். வித்யோதயான்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. பல கிறிஸ்துவ பள்ளிகளில் 1970கள் வரைக்கும் ஹிந்தியை வந்து ஹிந்தி பாடமா இருந்திருக்கு. அதன் பிறகும் இருந்திருக்கு. இப்பவும் போய் பார்த்தீங்கன்னா பல கிறிஸ்தவ பள்ளிகள்ல இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பு எதையுமே அவங்க பயன்படுத்திக்க. அவங்க கிறிஸ்தவ பள்ளிகள்லையும் படிச்சிருக்கு. பெரும்பாலும் கிறிஸ்தவ பள்ளி தான். அவங்க படிச்சது ரெண்டு இந்த ஒரு ஸ்கூல், வித்யோதயாங்கிற ஒரு ஸ்கூல் தான். அதுக்கு முன்பும் பின்பும் கிறிஸ்தவ பள்ளிகளை தான் படிச்சிருக்காங்க. அப்புறம் தான் இந்த காலேஜுக்கு போயிருக்காங்க. சரி, ஸ்கூல்ல படிச்சாங்க. அவங்க படிச்ச பள்ளிகள்லாம் பார்த்தோம்னா ஹோலி கிராஸ்ல படிச்சிருக்காங்க, சேக்ரட் ஹார்ட்ல படிச்சிருக்காங்க. அடுத்து JNU மாஸ்டர் டிகிரி JNUல படிச்சிருக்காங்க. PhD படிக்கல, கல்யாணம் ஆனோடனே PhD விட்டு போயிட்டாங்க. நீங்க JNU பாருங்களேன், எல்லா பார்ப்பனர்கள் சோழல இருந்து குருமூர்த்தியில இருந்து எல்லாமே வந்து இந்த கிறிஸ்தவ பள்ளிகள், கிறிஸ்தவ கல்லூரிகள்ல தான் படிச்சு வரல. நீங்க சான்ஸ் கொடுத்து பசங்கள்ல சாதாரணமா ஒரு ஆவரேஜ் பையன் அந்த பார்ப்பன குழந்தைகிட்ட போய் எப்பா நீ விவேகானந்தால படிக்கிறியா லயலால படிக்கிறான்னு கேட்டு பாருங்க. லயலா தான் விவேகானந்தா வேணான்றாங்க. ஆனா நமக்கு மட்டும் லயலா மூடு. ஆமா, இந்த கூலிகள் மிஷனரிகள் மானுங்க. ஸோ இதுல இந்த சீக்வன்ஸ், இந்த ஃப்ளோல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஹிந்தி படிக்காம கொடுத்த வாய்ப்பெல்லாம் வீணாக்கிவிட்டு தண்டமா உட்காந்துருக்காங்க. காசு கொடுத்தப்பே நீ ஹிந்தி படிக்கல, அதான் யதார்த்தம். டெல்லி போய் உட்காந்துருக்கீங்க, அங்கே போய் கடைக்காரன்ட்ட பக்கத்தில் இருக்கவன்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஹிந்தி தேவைப்படும். அப்பயும் நீங்கள் கற்றுக்கல. நீங்கள் சொல்கிற கிளைம் உண்மைன்னா என்னால் நல்லா ஹிந்தி பேச முடியாது, தமிழ்நாடு தான் காரணம் அப்படின்னு அவங்க பிராண்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா? அது நான் ஒரு லாஜிக்கலாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 1959 நீங்கள் பிறந்தது, இப்போ 65 வயசு இன்னைய கணக்குக்கு. சரியா 10வது வரைக்கும் எங்கள் கண்ட்ரோலு, 12வது வரைக்கும் எங்கள் இது, அதுலேயும் வித்யாலயாவில் படிச்சிருக்கீங்க, விட்டுரும். 12 வருஷமே போய் தொலையட்டும். அதுக்கப்புறம் உங்கள் சுய முடிவு தானே. ஏங்க இந்த 45 வருஷமா அவங்களால ஒரு மொழியை கத்துக்க முடியலன்னா நீங்க எப்படி இத்தாம் பெரிய நாட்டோட பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவீங்கன்னு கேட்கறேன். இல்ல அதுலயும் பாருங்களேன், 59ல பிறந்திருக்காங்கன்னா 65ல தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம், 2வது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அப்ப இவங்க வந்து சின்ன பிள்ளையா இருந்திருப்பாங்க, ஸ்கூலுக்கு 1வது கூட போயிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. 7 வயசு லாஜிக்கே எல்லாமே இடிக்குது. அவ்வளவுதான். அவருக்கு வந்து அதான் சொல்றேனே, அவர் பொய் பேசுறது வந்து அவருக்கு அது ஒரு இயல்பா, தண்ணி குடிக்கிற மாதிரி, பல்லு வளர்க்குற மாதிரி. அது ஒரு ரொட்டீன் ப்ராசஸ்ன்றதுனால அவங்களுக்கு தெரியல.
இங்கேயே போய் சொல்லி தான் சமாளிச்சிருக்காங்க. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமும் ரெண்டாவது, முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பிரைமரி ஸ்கூல்ல ஹிந்தியை கொண்டு வர்றாரு ராஜாஜி. கட்டாய ஹிந்திங்கிறத கொண்டு வர்றாரு. அப்போதான் கடுமையான எதிர்ப்பு பெரியார் கொண்டு வர்றாரு. 1200 பேர் சிறைக்கு போறாங்க, 2 பேர் இறந்து போறாங்க. அதன் பிறகுதான் 2 பேரோட மரணத்துக்கு பிறகு அவர் செய்யல, ராஜாஜி இப்போ எடுக்கல. 40ல் ஒரு கவர்னர், இங்கிலீஷ் கவர்னர் தான் அதை எடுக்கிறாரு. எடுத்துட்டு 1950 இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு 1950ல் ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வராங்க. ஆங்கிலம் இணைப்பு மொழியா இருக்கணும், 15 வருஷம் கழிச்சு ஹிந்தியை கொண்டு வரலாம், ஹிந்தியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக கொண்டு வர்றதுன்னு சொல்லி அப்போ 1950ல் முடிவு. அப்போவே பல மாநிலங்கள் எதிர்க்குது. 65 வரும்போது அந்த 15 வருஷம் டைம் முடியுது இல்லையா, அதனால அப்போ அந்த பிரச்சனை வரும்போது தான் அது உக்கிரமடையுது. தமிழ்நாடு மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்கள் எதிர்க்கிறாங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. 30% குறைவானவர்கள் தான் ஹிந்தி எங்களுடைய தாய்மொழின்னு வந்து அப்போ குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பெரிய வரும்போது எல்லா பிரச்சனையிலையும் தமிழ்நாடு முதல்ல தன்னுடைய எல்லாத்துலேயும் கொஞ்சம் முன்னோடியாக இருக்குன்றதுனால இதை பெரிய லெவலில் பண்ணாங்களே தவிர இந்தியாவில் பல மாநிலங்கள் அதை செஞ்சுது. சில இடங்களில் அது எழ விடாமல் பண்ணாங்க. டெக்னிக்கலாக பார்த்தோன்னு சொன்னால் 2 மொழி கொள்கைங்கிறது இருக்கு இல்லையா, இதை 2 மொழி கொள்கை வச்சிருந்ததுனால தான் நம்மளால் கல்வி புலத்தில் வந்து நீங்கள் கேரளாலேருந்து இங்கே வந்து படிப்பாங்க பார்த்துறீங்களா நிறைய பேர். என்னன்னா அங்கே வந்து அந்த அவங்களோட அந்த அளவுக்கான இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வர முடியாத காரணம், கர்நாடகாவில் ரொம்ப மோசமாக இருந்தது காரணம். பிரச்சனை 3 மொழி படிக்கும்போது பிரைமரி ஸ்கூலில் உங்களுடைய கவனம் 3 வெவ்வேறு மொழிகளில் இருக்கும். அடிப்படையில் கற்றுக்கிறது கஷ்டம். நீங்கள் இப்போ நம்ம ஏபிசிடி இல்லை மற்ற சப்ஜெக்டை பார்க்குறதா இல்லை ஹிந்தி, அது ஒரு முக்கியமான ட்ராப் இவங்க பண்ணுறது. இப்போ இன்னைய கணக்குக்கு எடுத்துக்கோமே, ஹிந்தி படித்தா வட இந்தியாவில் போய் வேலை பார்க்கலான்னு அப்படி கணக்கு பார்த்தோம்னா வளைகுடா நாடுகளில் தான் 90 லட்சம் இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க. ஓகே, அப்படி பார்த்தா லார்ஜஸ்ட் ப்ரொவைடர், அதாவது 90 லட்சம் குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறது வளைகுடா நாடுகள்லேருந்து வர்றது. அப்படி பார்த்தா நம்ம அரபி தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். சரி, இன்னைய தேதிக்கு எதிர்காலத்துக்குன்னு வச்சுக்கோமே, இன்னும் 20-25 வருஷத்தில் 1 கோடிக்கும் மேலான வேலை வாய்ப்பு ஜாப்பனீஸ் இதுலேருந்து கிடைக்கணும், நமக்கு வரும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே வந்து குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைவாக இருக்குன்றதுனால அந்த பெரியவங்களை பார்த்துக்கிறது, மற்ற தொழில்துறை, இது எல்லாத்துலேயும் வந்து பெரிய அளவில் ஆட்கள் தேவைங்கிறதுனால ஜப்பானில் 1 கோடி பேர் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே விட 100 மடங்கு நல்ல இது கிடைக்கும், அதை கற்றுக்கலாம். ஜெர்மனில் இப்போ குழந்தை பிறப்பு குறையுது, மற்ற ஜெர்மன், குறிப்பாக ஜெர்மனில் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு உருவாக போகுது, ஜெர்மன் கற்றுக்கலாம். இல்லை கொரியாவில் இதே பிரச்சனை இருக்குது. கொரியா இந்த மாதிரியான ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு ஹிந்தி கொடுக்குற நேரத்தை செலவு பண்ணிங்கன்னா அவங்க எதிர்காலம் உருப்படியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஹிந்தியை கற்றுக்கிட்டவங்கள ஹிந்தியினால் கிடைச்ச பிரயோஜனம்னு ஒரு ஸ்டடி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நடக்காது. என்னோட சந்தேகம் என்னன்னு சொன்னால், அவர்கள் ஹிந்தியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது அவங்களோட நோக்கம் அல்ல, தமிழை அழிக்கணுங்கிறது அவங்க எண்ணம். அதுதான் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு இருக்கிற விருப்பம் என்னன்னு சொன்னேன். ஏன்னா இந்த மொழி இருக்கிறதுனால தானே இவங்க கனெக்டடாக இருக்காங்க. அதை ஒழிச்சிட்டோன்னா இல்லை, இன்னமும் ஹிந்தி பிரச்சார சபா இங்கே டி நகரில் இருக்கு, திருச்சியில். இந்தியாவிலே அதிகம் பேர் ஹிந்தி பிரச்சார சபாவில் ஹிந்தி படிக்கிறது தமிழ்நாடு தான். இல்லை, இன்னும் சொல்ல போனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, ஆமாம், சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்டே இருக்கு, தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. ஓகே, அதுக்கு ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்க. ஆமா, ஆளே இல்லைனால இந்தியா முழுக்க பல்வேறு துறைகள்ல, பல்வேறு கல்லூரிகள்ல சும்மா தண்டத்துக்கு ப்ரொஃபசர் வந்து அட்டெண்டன்ஸ் கையெழுத்து போட்டு வெத்தலைப்பாக்கு போட்டு வீட்டுக்கு போறதே தான் வேலையா வச்சிருக்காங்க பல பத்தாண்டுகளாக. ஸோ இது தமிழை அழிப்பதற்கான ஒரு முயற்சி. அவர்களுக்கு இந்த மொழியை ஒழிச்சா பல சௌரியம் உண்டு. ஏன்னா எல்லா எதிர்ப்பும் சவுத்துல இருந்தா வந்தாகணும். உங்களுக்கு அவர்களுக்கு இருக்கிற பெரும்பாலான அந்த மோடி எதிர்ப்பு, இந்த கடந்த தேர்தலையும் கூட இந்த வீச்சான எதிர்ப்பு பிரச்சாரம் இங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. எல்லாமே இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. சமூக நீதிங்கிறது நம்ம ஆரம்பித்தோம், நார்த்தில் அதை டேக் ஓவர் பண்ணாங்க, இடைநிலை ஜாதிகள்லாம் வந்தது, இவங்களோட ஸ்பேஸ் குறைஞ்சதுங்கிறதுனால இவங்க தமிழை ஒழிச்சிடுறது ரொம்ப நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக தான் செய்கிறாங்களே தவிர ஹிந்தி மேலேயும் கூட இவங்களுக்கு ஆர்வம் கிடையாது. இந்த குரூப் தான் இந்தியா விட்டு எப்படா ஓடலான்னு பார்த்துட்டு இருக்க குரூப். பாஜகவை முரட்டுத்தனமாக எந்த பிரிவு ஆதரிக்குதோ அவர்கள் தான் இந்த இதை தூக்கி போட்டுட்டு இந்தியா விட்டு ஓடி போயணும்னு நினைக்கிறவங்க. சட்டம் இல்லாமல் ரோட்டில் ஓடணும், மவுண்ட் ரோட்டில் ஓடினா தான் அமெரிக்கன் விசா கிடைக்கும்னா செய்யக்கூட தயங்காத ஆட்கள் இவங்க. ஆனால் பேச்சு மட்டும், அதுக்கு தான் இந்தியாங்கிறது ஒரு டூல். உனக்கு இந்தியா மேலே பாசம் இல்லை, அப்போ நீ தமிழ்நாடு மேலே, தமிழ்நாட்டுக்கான ஒரு தமிழ்நாட்டில் இருந்ததுக்கான குறைந்தபட்ச விசுவாசம் கூட இல்லாதவர் தான் இவர். இவருக்கு நன்றி விசுவாசமோ கிடையவே கிடையாது. சும்மா எல்லாத்தையும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிற ஒரு 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 சில்லறத்தனமான ஒரு வேலையை செஞ்சிருக்காரு இவருன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் பந்தேரி அப்படின்னு இழிவுபடுத்துறாங்க. இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் இனப்படுகொலை, பிராமணர்களுக்கான இன அழிப்பு வந்து நடக்குது, பிராமண அடையாளங்களை வந்து அழிக்கிறாங்க, பூநூலை அறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டு கஸ்தூரி, அந்த அர்ஜுன் சம்பத், இவங்க எல்லாரும் பேசினாங்க. இப்போ இன்றைக்கு நாடாளுமன்றத்திலேயே நிர்மலா சீதாராமன் பந்தேரின்னு வந்து எங்களை சொல்றாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க.
இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது என்னன்னா இந்த பர்டிகுலர் பேச்சினுடைய உள்நோக்கம் என்னவா இருக்கும்னா, ஏன் அவங்க இந்த பிரச்சனை எழுப்புறாங்கன்னு எனக்கு தோன்றது. முதல்ல வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்குமான அந்த முரண்பாட்டை கூர்மைப்படுத்தி அதை ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஏன்னா முஸ்லீம் வெறுப்போட மேக்சிமம் ஜூஸ் அவங்க எடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே இதுக்கு மேலே இதை சொல்லி ஒரு புது கூட்டத்தை வந்து திரட்ட முடியாது. பிகே அங்கே இதில் சொன்னார் இல்லையா, கட்சி ஆரம்பித்த உடனே குஜராத்தில் பாருங்க, தமிழ்நாட்டில் குஜராத்திகளுக்கு எதிராக வன்முறை நடக்குதுன்னு. ஸோ ஒரு டெம்ப்ளேட்டாக, அரசியல் டெம்ப்ளேட்டாக பயன்படுத்துறதுக்காக இவங்க ஒன்று. அதை விட முக்கியமான சிக்கல் என்னன்னு சொன்னால் பொருளாதாரம். இவர் கையில் வச்சிருக்கிற 6-7 வருஷமாக கையில் வச்சிருக்கிற நிதித்துறை இருக்கு இல்லையா, இந்தியாவோட பொருளாதாரம் நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. ஜிடிபி 9 இருந்தது. இவங்க சொல்கிற மேனிப்புலேட்டட் டேட்டாவின் படியே இவங்களால ஜிடிபியை வந்து பெரிய நம்பரில் காட்ட முடியல. 9லேருந்து இப்போ 5 சொச்சம் வந்து நிற்குது. இது இன்னமும் மோசமாகும். வேலை வாய்ப்பு படு மோசமாக கீழே இறங்கிட்டே இருக்குது. ருப்பி வந்து தன்னுடைய வேல்யூவை இழந்துக்கிட்டே இருக்குது. ரிசர்வ் பேங்க்கு கையில் இருக்கிற டாலரை மார்க்கெட்டில் கொட்டி 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 பண்ணிட்டு இருக்கான். கணக்கிட முடியாத அளவுக்கு இந்தியாவில் வந்த முதலீடுகள் வெளியில் போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் வேற மற்ற சுமைகள் இருக்குது. இப்போ ட்ரம்ப் வந்தா உக்ரைன் போரில் இதனால் ஏற்படுற விலையேற்றம் மக்களை வந்து கழுத்து நெருக்குது. மிடில் கிளாஸ் தங்களுடைய செலவை நிறுத்துறாங்கன்னு சொல்லி சும்மா யாரோ நம்ம சைட்லேருந்து யாரும் பேசலை. மாருதி சொல்கிறான், மிடில் கிளாஸ் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, இறுக்கி பிடிக்கிறாங்க, அத்தியாவசியத்தை கூட செலவு பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு இறுக்கி பிடிக்கிறான். நெஸ்லே இதை தான் சொல்கிறான். மற்ற நிறுவனங்களும் எல்லாரும் இப்போ நிதித்துறை ஆய்வில் ஈடுபடுற நிறுவனங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் மிடில் கிளாஸ் ஷ்ரிங்க் ஆகுது, அவர்கள் செலவிட தயங்குறாங்கன்னு வருது. ஸோ ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட், ஒரு பொருளாதார பேரழிவுக்கு நாடு தயாராகிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தம். அவங்க என்னமாவது பண்ணி இதை பேட்சப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஃபேக்டர் என்னன்னு சொன்னால், பணக்காரங்களுக்கு நிறைய பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏழைக்கு பணம் இருக்கிற பணமும் குறையுதுன்னு அர்த்தம். அப்படி கணக்கு பண்ணோன்னா முக்கியமான நகரங்களில், சென்னை இல்லாத பாம்பே, ஹைதராபாத், பெங்களூரு, டெல்லி, என்சிஆர், இங்கெல்லாம் விற்பனை ஆகிற வீடுகள் இருக்குல்லையே, 5 கோடிக்கு மேலான வீடுகள், அதோட விற்பனை வந்து கடந்த 2-3 வருஷங்களில் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. 15,000 போகுது. 11,000 போன வருஷம் விற்றுருக்கு அந்த வீடுகள். இங்கே கணக்கு பண்ணிங்கன்னு சொன்னால் வேற கார்களில் கணக்கு 30,000 கார்கள், லக்ஸுரி கார்ஸ் வந்து 30,000 கார் விற்றது மாதிரி இந்த வருஷம் எஸ்டிமேஷன் வந்து 50,000 கார் விற்க போகுது. சந்தேகமே இல்லாமல் பணக்காரங்க இப்போ விற்கிற கார்லையும் கூட பார்த்தீங்கன்னா சாதாரண கார் விற்கிறது இல்லை, மிடில் கிளாஸ் வாங்குற கார் விற்பனையே இல்லை. அல்டோ 80,000 கார் விற்ற நிலை மாதிரி 10,000 கீழே விற்குது. ஆனால் எஸ்யூவிக்கு வந்து புக்கிங்கில் ஓடிட்டு இருக்கு. ஸோ கிளியர் கட்டாக தெரியுது என்னன்னு சொன்னால், ஒரு பொருளாதாரம் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற நிலைமையில் இருக்குது. பாஜகவுக்கு அடுத்த 4 வருஷம் சமாளிக்கணும் இந்த பிரச்சனையை. அதனால இது மட்டும் இல்லை, தமிழ் மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் வெறுப்பை பரப்ப முடியுமோ, எப்படியெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ, எதெல்லாம் மேனிப்புலேட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. இல்லை, தமிழ்நாட்டில் பிராமணர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்ற அந்த பார்ப்பனர்களுடைய அந்த நெரேஷன் அது மீண்டும் வந்து வைக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்திலேயும் அவங்க வந்தேரி அப்படின்னு சொல்றது இன்டைரக்டா தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களை ஒடுக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மீன் பண்றாங்க. அதுவும் வட இந்தியாவில் இருக்கிற உயர்ஜாதி ஓட்டு இருக்கு இல்லையா, அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை செய்யறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க இதை சொல்லிட்டு பின்னாடி திரும்பி ஹிந்தியில சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க அப்படின்னு, உடனே அதுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான வெறுப்பை, அதாவது நான் தமிழ்நாட்டுக்காரின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிரான வெறுப்பை அங்கே வட இந்தியாவில் இருக்கிற உயர்ஜாதிகள் வந்து தங்களை உள்ளூரில் இருக்க பார்ப்பனர்கள் வந்து நம்ம ஆளுங்கன்ற என்ன வெஜிடேரியன் இல்லையா, பெரும்பாலும் அந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு எதிரான வெறுப்பை விதைக்கிறதுக்காக அல்லது பராமரிக்கிறதுக்காக அதை அவங்க செய்கிறாங்க. ஆனால் யதார்த்தம் என்னன்னு சொன்னால், இதை விட சௌரியமாக ஒரு பிரிவு தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா? நீங்கள் இப்போ பசங்களில் படிக்க கிடைக்கிற வாய்ப்பாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச பசங்கள்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் இல்லைனாலும் கூட ஏதாவது மடத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு அவங்க சௌஜன்யமாக இருக்க முடியும். பெரிய கோயில்களில் வந்து லட்சங்களில் சம்பாதிக்கிற இது உண்டு. அதாவது படிப்பு வராத பசங்க தான் இந்த இடத்துக்கு போவாங்கன்னு அவங்களே சொல்லும்போது சம்பாதிக்கிறாங்க. பூணூல் அறுத்த கேஸில் குண்டாஸ் நம்ம ஊரில் நடக்குது. இதுக்கு மேலே சௌகரியம்னா என்ன தேவை? அவங்க இதற்கு மேலான சௌகரியம் என்னன்னு சொன்னால், நம்ம எல்லாரும் கொண்டு போய் நம்ம வீட்டு பத்திரத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு காலில் விழுந்து, அந்த 50 வருஷம் முன்னாடி பண்ணிச்சு தெரியுமா, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பண்ணின கேடுக்கு 4 மடங்கு அதிகமாக நல்லது நடக்குது. நீங்கள் இப்போ பிள்ளைய தூக்கிட்டு போய் நீட்டின போது என்ன பேர் வச்சிங்க? சுப்பிரமணிய வைத்தியநாதனா பேர் வச்சிங்க? கருப்பன், முனிய, மண்ணு முட்டின்னு தான் பேர் வச்சாங்க. இதெல்லாம் தான் நடந்தது. ஏகப்பட்ட பாடல்களே உண்டு இவங்களோட அட்ராசிட்டி தாங்கிறது. வயலில் காலே வைக்காம முதல் வெல்லாமல் உங்களுக்கு தான் போச்சு. சரி, அதெல்லாம் வரலாறு. எப்பயோ நடந்ததுக்காக நாம் இன்னைக்கு வந்து அதை இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவ்வளவுக்கு பிறகும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எதிரான வன்முறைன்னு என்ன நடந்தது? அதிகபட்ச மரியாதை அப்போ தான் கிடைக்கும்.
மிடில் கிளாஸ் மேலே ஏறி வர்றவங்கலாம் தன்னை வந்து பார்ப்பனராக உணர்றாங்கிறது தான் எங்கள் பிரச்சனையை. சத்யநாராயண பூஜை பண்ணுறேன், இந்த பூஜை பண்ணுறேன், அந்த பூஜை பண்ணுறேன்னு மேற்கொண்டு கொண்டு போய் பொருளாதாரத்தை அங்கே தான் இவ்வளவு பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் கூட நீங்கள் அடிச்சு பிடிச்சி யூஎஸ் மேலே இருக்க விசுவாசத்தில் கால் பங்கு தமிழ்நாட்டில் காட்டியிருந்தா கூட இவங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அவங்க வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டாக இருக்காங்க பிராமின்ஸு, அதனால தான் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை அதாவது வந்து என்னென்ன தோழர், நல்ல வாய்ப்பை தேடி போகிற ஏக்கோசிஸ்டம் அவங்கள்ட்ட இருக்குது. அதுதான் சிக்கல். நாம் அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. இப்போது எனக்கு வந்து டிப்ளமோவில் என்னென்ன பாடம் இருக்குன்னு தெரியாது நான் 10th முடிக்கும்போது. ஆனால் என் கூட படித்த பார்ப்பன பசங்களுக்கு என்னன்னு சொன்னால் +2 முடிக்கும்போது அவங்களுக்கு 80க்கு மேலே மார்க் எடுத்தால் எங்கே போகணும், 80 கீழே எடுத்தால் எங்கே போகிறது, 60 வந்துச்சுன்னா எங்கே போகிறதுன்னு ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது. அவங்க மாமா ஒருத்தர் ஆடிட்டராக இருப்பார், ஒருத்தர் சினிமாவில் ஏதோ ஒரு இதில் இருப்பார், ஏதாவது அந்த ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சில் இருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒருத்தர் இருப்பாங்க, வக்கீல். எல்லாரும் அவங்களால எங்களோட ரிலேட்டிவ்ல அநேகமாக எங்கள் தலைமுறை தான் ரெண்டாவது. என் மூத்த எங்கள் அப்பா தலைமுறையில் பார்த்தா ஒரு 2 பேர் 3 பேர் டிகிரி ஹோல்டர் இருப்பாங்க. அவங்களுக்கும் தன்னுடைய படிப்புக்கு மேலே வேறு என்ன இருக்குன்னு தெரியாது. இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. பொருளாதார ரீதியாக நம்மள்கிட்ட இருக்கிற ஏழைகளோட எண்ணிக்கையும் அவங்களோட ஏழைகள்கிட்ட இருக்கிற எண்ணிக்கையும் இருக்கு இல்லையா, சம்மந்தமே இருக்காது. இன்னொன்று, அந்த ஏழைகளுக்கும் கூட ஒரு குறைந்தபட்ச, அதனால தான் உயர்ஜாதி ஏழைகளுக்கு குறைந்தபட்ச பணம் எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபா சம்பாதிச்சாலே அவன் உயர்ஜாதியில் அவன் ஏழை. சொல்கிறது என்ன, அப்போ நீ ஏழைன்னு ஒரு கேட்டகரியை உருவாக்கணும்னாலே 60,000 சம்பளம் தான் வைக்க முடியுது. 20,000 வச்சா ஒருத்தன் கூட வரமாட்டான்னு அர்த்தம். ஸோ ஒரு கிட்ட எல்லா பாதுகாப்பையும் வச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கி வாயில் போட்டுட்டு எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு புலம்புறது வந்து அது ஒரு பச்சை அயோக்கியத்தனம். உண்மையில் டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறதுன்னு சொன்னால் இன்றளவும் பாஜகக்குள்ளே இருக்கிற தலித்துகளுக்கே நடக்குது. அவங்க தலைவர்கள்லாம் எப்படி நடத்துனாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். இவங்க எல்லாரையும் என்ன விஷயம் என்னன்னு சொன்னால், இங்கே ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு எம்பி கூட இல்லை பிராமின்ல. ஸோ நாங்கள் ஆண்ட ஒரு இடத்த மற்றவங்க வந்து எனக்கு கீழே இருக்கிறவங்க வந்து என்ன ரூல் பண்ணுறானேங்கிற வைத்தறிச்சல் தான். அதனால தான் ஜெயலலிதாவுக்காக காலங்காலத்துக்கு வேலை செஞ்சார். இப்போ சோவோட இன்னைக்கு ஹிந்துவில் எழுதியிருக்காரு பாருங்க, துக்ளக் ரமேஷ். ராமசாமி தான் தேமுதிகவை 2011 அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தார். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவ்வளவு ஏன் சாராய கம்பெனிக்கு ஓனர்ஷிப் எடுப்பார் அவரு. ஒரு பேரை வாங்கிட்டு கௌரவமாக பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை போட்டுட்டு இருந்த ஒரு நபர் சாராய கம்பெனி ஜெயலலிதாவுக்காக வந்து அந்த சாராய கம்பெனி ஷேர் போயிடக்கூடாதுன்னு வந்து இறங்கினவங்க. அதோட விஜயகாந்தோட கேரியர் முடிச்சாங்க. இல்லை இன்னொன்று, வேற யாருக்கு எந்த தலைவருக்காக நடந்திருக்கா? ஜெயலலிதா அவர் சாகிற வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்டே வரல. இப்படி ஒரு வாய்ப்பு வேற யாருக்காக நடந்துச்சா? சரவணபவன் ஓனர் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த அதிர்ச்சியில ஆஸ்பத்திரியில் செத்து போனார். அதே மாதிரி சசிகலா குடும்பத்துல 18 வருஷம் வாய்தாவிலே வாழ்ந்தவர். சசிகலா குடும்பத்துல பேரை மறந்துட்டேன் நான். அவருக்கும் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்து செத்தாரு. ஆனா ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் செத்த பிறகுதான் ஜட்ஜ்மெண்ட்டே வருது. இதுக்கு மேல சௌபாக்கியமான வாழ்க்கை, இவ்வளவு சௌபாக்கியமா இருக்கிறதுனாலதான் அவங்களால அடுத்தது சிங்கப்பூர் போலாமா, ஜெர்மன் போலாமா, யூஎஸ் போலாமா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கணக்கு போட முடியுது. இது வந்து அந்த சூழல் கொடுக்குற வாய்ப்பு, அவர்களுடைய வசதியினால கிடைக்கிற கூடுதல் வசதி, அவ்வளவுதான். ஸோ இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோன்னா வேற வழியே இல்லை. நான் நோகாமல் வந்து இப்போ சிஎம் சீட் வரைக்கும் உட்காந்துருந்தேன். இப்போ வந்து நானும் உனக்கு ஈக்குவலாக போராடணுமா, ராமதாஸ் சொன்னார்ல, வந்து நான் பார்க்கணுமா அப்படின்னார் இல்லையா, உன் கூட நான் போட்டி பண்ணணுமா அப்படின்றாங்க அவங்க. நம்மளை பார்த்து ஏண்டா உனக்கு ஈக்குவலாக நான் வந்து நிற்கணுமா, தள்ளி நின்றா, இதை கலவரம் பண்ணுறதுக்குன்னா வா, வாய்ப்புகள்லாம் என்னை விட்டுருன்றதை அப்படி இன்டெரக்டாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு சிம்பிள் கேள்வியோட முடிச்சிடுறேன் இதில். இப்போ ஹிந்தி கற்றுக்கணும், தேசபக்தின்றாங்க இல்லையா, நான் ஒரே ஒரு கொஸ்டினில் முடிக்கிறேன். இப்போ பார்ப்பன குழந்தைகள்கிட்ட ஒரு வாய்ப்பு வருது, ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ஜாப்பனீஸு, ஹிந்தி, கொரியா, ஒரு 5 சாய்ஸ் தரேன். எத்தனை பிள்ளைங்க ஹிந்தி எடுக்கும்னு கேட்டு பாருங்க. ஒருத்தர் தொட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கனவு வந்து போய் எங்க இந்த அழுக்கு பிடிச்ச டெல்லிலையும் இதுலையும் தங்குறது அவங்களோட ட்ரீமு. அமெரிக்கா போகலாம், பிரான்ஸ்ல போனா இருக்கலாம், ஜெர்மன்ல போய் செட்டில் ஆகிட்டு நல்லபடியா இருக்கலாமா, நான்சென்ஸ், இந்த குப்பையில வாழ்றதாங்கிறது அவங்களோட இயல்பா இருக்கும். அதுதான் காட்டுற விஷயமும். எங்க பசங்கள்லாம் அமெரிக்காவில் போய் இந்தியாவுக்கு வந்து டொனேஷன் அனுப்புறாங்கன்னு சொல்லி தான் பத்மசேஷாத்ரி அந்த பாட்டிமா சொன்னிச்சு. சொல்லலை, நான் எங்கள் பசங்க தான் போய் இதில் எங்கே அகமதாபாத்லையும் டெல்லியிலையும் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லலை. எங்கள் பிள்ளை தான் ஐரோப்பாலையும் அமெரிக்காலையும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த சாய்ஸை கொடுத்தாலே போதும், ஹிந்தியோட வேல்யூ இந்த தேசபக்தி பேசுகிற இந்த ஆளுங்கள்ட்ட எந்த லட்சணத்தில் இருக்குன்னு. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நிர்மலா சீதாராமன் வார்த்தைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி.